8வது மாதத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். इस साल के 7 महीने को हमने बिता दिया है, 8वें महीने में प्रवेश करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया है. 7 மாதமும் கடந்து வருவதற்கு கர்த்தருடைய உதவி ஒத்தாசை இல்லாவிட்டால் நம்மளால ஒன்று செய்திருக்க முடியாது. यदि 7 महीने को बिताने में परमेश्वर की सहायता न होता तो हम कुछ नहीं कर पाते. இந்த 8வது மாதமும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். इस 8वां महीने में भी यहोवा का हाथ हमारे संग रहेगा. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप हर एक को आशीष करें. 8வது மாதத்துக்காக इस 8वां महीने के लिए ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், परमेश्वर ने हमारे लिए दिया हुआ प्रतिज्ञा वचन, சங்கீதத்தின் புத்தகம் भजन संगीता की पुस्तक 91வது சங்கீதம் 91 भजन संगीता 14வது வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கும் போது उसके 14 वचन के अंतिम भागों में पढ़ते हैं, मैं उसको ऊंचे स्थान पर रखूंगा क्योंकि उसने मेरे नाम को जान लिया है। முதலாவது பாகத்தை வாசி. उसने जो मुझसे स्नेह किया है इसीलिए मैं उसको छुड़ाऊंगा। அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் वो मुझसे स्नेह किया है அவனை விடுவிப்பேன். इसलिए मैं उसको छुड़ाऊंगा. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். वो मुझसे स्नेह किया है इसलिए मैं उसको छुड़ाऊंगा. இது கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ये परमेश्वर ने हमारे लिए दिया हुआ वादा है. அப்ப அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் वो मुझसे स्नेह किया है इसलिए நான் அவனை விடுவிப்பேன். मैं उसको छुड़ाऊंगा. அப்ப வாஞ்சை என்று சொல்லும் போது स्नेह कहते समय வாஞ்சை, स्नेह, விருப்பம், हाफना, ஆசை, चाहत எல்லாம் ஒரே அர்த்தம் தான். इस सबका अर्थ एक ही है. அப்ப வாஞ்சை என்றாலே स्नेह, விருப்பம் என்றாலே चाहत ஆசை என்றாலே और इच्छा ஒரே அர்த்தத்தில் சொல்லப்பட்டாலே ये सब भले एक ही अर्थ में बताया गया है, இதை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். लेकिन इसमें भेद जरूर है. நீங்க கர்த்தர் தாவீது சொல்லுகிறார், यहाँ पर दाऊद कहता है அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். वो मुझसे स्नेह किया है इसलिए मैं उसको छुड़ाऊंगा. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, விருப்பம் அப்படிங்கிற வார்த்தைகளை தியானிக்கும் போது जहाँ पर चाहत या स्नेह ये शब्द का अर्थ को जांचते समय 1 ராஜாக்களின் புத்தகம் पहले राजाओं की पुस्तक அது 3வது அதிகாரம் उसके 3वां अध्याय அந்த 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके 10वां वचन को यदि हम पढ़ेंगे, इस बात से प्रभु प्रसन्न हुआ कि सुलेमान ने ऐसा वरदान मांगा है। அந்த 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 3 अध्याय की 5वां वचन पढ़िए. गिबोन में यहोवा ने रात को स्वप्न के द्वारा सुलेमान को दर्शन देकर कहा, जो कुछ तू चाहे कि मैं तुझे दूं वह मांग। சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पर लिखा गया है, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். जो कुछ तू चाहे उसे मैं तुझे दूंगा. அப்ப சாலோமோனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறது, यहाँ पर सुलेमान से यहोवा पूछता है, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். जो कुछ तू चाहे मैं तुझे दूं वो मांग. சாலோமோன் சொல்லுகிறார், सुलेमान कहता है, என்னுடைய தகப்பனார் விட்டு போன ராஜ்யபாரம் மகாபலிதா இருக்கிறது. मेरे पिता दाऊद जो छोड़कर गया है ये राज्य सिंहासन बहुत ही बड़ा है, நானோ என்றால் போக்குவரவு அறியாத ஒரு சிறு பையனா இருக்கிறேன். लेकिन मैं तो बहुत ही छोटा बालक हूँ. என் தகப்பனார் விட்டு சென்ற ராஜ்யபாரத்தை நியாயம் விசாரிப்பதற்கு मेरी प्रजा मेरे पिताजी छोड़ गए वे इस राज्य की सिंहासन पर राज्य करने के लिए எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயம் வேண்டும் என்று கேட்டார். मुझे ज्ञान भरा मन चाहिए करके कहा. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, சாலோமோன் இந்த காரியத்தை கேட்டது ये जो सुलेमान ने मांगा ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि इस बात से प्रभु प्रसन्न हुआ जो सुलेमान ने ऐसा वरदान मांगा है. ஆண்டவர் கேட்க, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். यहाँ पर परमेश्वर सुलेमान से पूछता है, जो कुछ तू चाहे तू मांग. சாலோமோன் ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டார். सुलेमान ने वहाँ पर ऐसी समझने की शक्ति और ज्ञान मांगा. அநேகருக்கு अनेक காரியங்கள்ல விருப்பம் இருக்கிறது. कई लोगों को कई बातों में चाहत है. மார்க் 9வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்பீர்களானால் मरकुस 9वां अध्याय के 35 वचन में पढ़ते हैं, அதுல சிலருக்கு நாம் முதல்வராய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். उसमें कुछ लोग चाहते हैं कि वही प्रथम या प्रधान व्यक्ति होना चाहिए, முதல்வராய் இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறார்கள். प्रधान व्यक्ति बनना चाहते हैं. விருப்பம் என்றால் என்ன? चाहत का मतलब क्या है? ஆசை என்றால் என்ன? इच्छा का मतलब क्या है? வாஞ்சை என்றால் என்ன என்பதை நான் விளக்கிக் கொண்டிருக்கிறேன். स्नेह का मतलब क्या है इसी को मैं आपको समझा रही हूँ. உலகத்துல நடக்கிற சூழ்நிலைகள் சம்பவங்கள் எல்லாவற்றையும் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். दुनिया की सारी परिस्थिति को आप लोग सब कोई जानते हैं. கர்த்தர் விடுவிக்க வேண்டும். परमेश्वर यहोवा छुड़ाना है. கர்த்தர் நம்மை
விடுவிக்க வேண்டும். परमेश्वर यहोवा हमको छुड़ाना है. கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டுமானால் यदि परमेश्वर यहोवा हमको छुड़ाना है, ஆண்டவரிடத்திலே வாஞ்சையா இருக்கணும். हम परमेश्वर में प्रसन्न रहना है और उसी में हमें हाफना है. விருப்பம் வேறு, ஆசை வேறு, வாஞ்சை வேறு. चाहत अलग है, प्रेम अलग है, इच्छा अलग है. அப்ப முதல்வனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். चाहते हैं कि वो प्रधान व्यक्ति बने. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है, மார்க் 10:43-44 வாசிக்கும் போது मरकुस 10:43-44 में சிலருக்கு தாங்கள் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாகிறது. कुछ लोगों के मन में ऐसा लगता है कि वो बड़ा होना चाहिए. ஆண்டவர் சொல்லுகிறார், तब वहाँ पर परमेश्वर कहता है, நீ முதல்வனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவாயானால் जो कोई तुम में से प्रधान होना चाहे, நீ எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் மாற வேண்டும். वो सबका दास बने. அதாவது நீ எல்லாருக்கும் வேலை செய்கிறவனாய் மாற வேண்டும். इसका मतलब तुम सबका सेवक बने. நீ பெரியவனாய் இருக்க விரும்பினால் यदि तुम प्रधान बनना चाहते हो, நீ பணிவிடைக்காரனாய் மாற வேண்டும். तुझे सबसे पहला सेवक बनना अवश्य है. அந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, மார்க் 12:34 வாசிக்கும் போது मरकुस 12:34 में इस प्रकार लिखा गया है, அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க விருப்பமாய் இருந்தார்கள். कई लोग जो यीशु मसीह के प्रचार को सुनने में बहुत ही प्रसन्न थे. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம். हर एक को अलग अलग चाहत. சாலமோனுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம். सुलेमान को ज्ञान और समझने की शक्ति पाने की इच्छा. சிலருக்கு முதல்வராய் இருக்க வேண்டும் என்ற விருப்பம். कुछ लोगों को प्रधान व्यक्ति बनने की चाहत है. சிலருக்கு பெரியவராய் இருக்க வேண்டும் என்ற விருப்பம். कुछ लोगों को बड़ा व्यक्ति बनने की चाहत है. சிலருக்கு வசனம் கேட்க வேண்டும் என்கிற விருப்பம். कुछ लोगों को वचन सुनने की इच्छा है. சிலருக்கு இயேசுவை காண வேண்டும் என்கிற விருப்பம். कुछ लोगों को यीशु को देखने की चाहत है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, லூக்கா 9:9 வாசிக்கும் போது लूका 9 अध्याय के 9 वचन में ஏரோது இயேசுவை காண விருப்பமாய் இருந்தார். लिखा गया कि हेरोद यीशु को देखने के लिए बहुत ही दिलचस्पी था. யோவான் 12:21 சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना 12 में इस प्रकार लिखा गया है, கிரேக்கர்கள் இயேசுவை காண விருப்பப்பட்டார்கள். यूनानी लोग यीशु से मिलना चाहा. அப்ப இதெல்லாம் விருப்பம். ये सब चाहत. பவுலுக்கு ஒரு ஆசை. पौलुस के मन में भी एक इच्छा थी, பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற ஆசை. प्रचार करने की चाहत. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அநேகருடைய விருப்பங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது. हर एक की नाना प्रकार की चाहत होती है. ஞான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். कुछ ज्ञान के वरदान पाना है, தீர்க்கதரிசன வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். भविष्यवाणी के वरदान पाना है, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். आत्मिक वरदानों को पाना है. இப்படி எல்லாம் அநேகர் விருப்பப்படுகிறார்கள். ऐसे कई लोग कई प्रकार की चाहत रखते हैं. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விதமான விருப்பங்கள். ये सब पवित्र शास्त्र में बताए गए नाना प्रकार की चाहत है. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, லூக்கா 15:14 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் लूका 15वां अध्याय 16 वचन में, और वो चाहता था कि उन फलियों से जिन्हें सुअर खाते थे अपना पेट भरे, और उसे कोई कुछ नहीं देता था. அங்க எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर लिखा गया है, இளைய குமாரன் यहाँ पर उड़ाऊ पुत्र தவிட்டினால் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தார். वो फलियों से अपना पेट भरना चाहा, தகப்பனை விட்டு பிரிந்து போனார். जो अपने पिता को छोड़कर दूर हो गया था. தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொண்டு पिता की संपत्ति को लेकर தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போய் किसी दूर देश को चला गया துன்மார்க்கமாய் ஜீவித்து और वहाँ कुकर्म में தன் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டார். अपनी संपत्ति उड़ा दी. ஆஸ்தி அவன் கையில் இருக்கும் போது, जब संपत्ति उसके हाथ में था, செல்வம் ஐஸ்வர்யம் அவன் கையில் இருக்கும் போது, जब उसके हाथ में संपत्ति और ऐश्वर्य था, அநேக நண்பர்கள் அவனுக்கு இருந்தார்கள். कई मित्र उसके थे. எல்லா ஆஸ்தியும் அவன் கையை விட்டு போன போது, लेकिन जब सारी संपत्ति उड़ा दी, நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி போனார்கள். सारे मित्र उससे दूर हो गए. இவனுக்கு கையில காசு இல்ல. अब इसके हाथ में कोई पैसा नहीं, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. खाने की कोई इंतजाम नहीं. ஏதாவது வேலை தேடலாம் என்று நினைத்தார். वो चाहता था कि कोई काम ढूंढ ले, யாரும் அவனுக்கு வேலை கொடுக்கவில்லை. लेकिन किसी ने उसको काम नहीं दिया. கடைசியில் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. आखिरी में उसको एक काम मिला, பஞ்சு மேய்க்கிற வேலை. सुअर चराने का काम. பஞ்சு மேய்க்கிற வேலை. सुअर चराने का काम. இந்த பஞ்சுக்கு ஆகாரமாக தவிடு கொடுத்தார்கள். वहाँ पर सुअर को खाने के लिए फलियां दी गई. பஞ்சுக்கு ஆகாரமாய் தவிடு கிடைத்தது. जो फलियां सुअरों को मिला, தகப்பனை விட்டு தூரமாய் போன குமாரனுக்கு, लेकिन पिता से दूर हो गया उस बेटे को அந்த பன்றி சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்கவில்லை. वो फलियां तक नहीं मिली जो सुअर खाते थे. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, தகப்பனை விட்டு தூரமாய் விலகி போன இளைய குமாரன் पिता से दूर हो गया वो बुढ़ाऊ पुत्र பசியினால் भूख
कारण அன்றைக்கு கொடுக்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா वो இருந்தார். चाहता था कि उन फलियों से जिन्हें सुअर खाते थे अपना पेट भर ले। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है ஒரு பெரிய ஐசுவரியவான் இருந்தார். एक बहुत बड़ा धनी व्यक्ति था, அவன் சம்பிரமமாய் சாப்பிட்டான். वो पेट भर कर खाता था, அவன் வீட்டு வாசற்படியில ஒரு ஏழை லாசரு கிடந்தான். लेकिन उसके दरवाजे में एक गरीब लाजर था, அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லை. उसके लिए भोजन नहीं था। ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, लेकिन पवित्र शास्त्र में लिखा गया है அந்த ஐசுவரியவான் வீட்டு வாசல்ல கிடந்த ஏழை லாசரி, उस धनी व्यक्ति के दरवाजे में जो बैठा था वो लाजर, அந்த ஐசுவரியவான் வீட்டு மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே उस धनी व्यक्ति के मेज से गिरने वाले भासी खाने को தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தார். उसी के द्वारा अपना पेट भरना चाहा। விருப்பம் வேறு, चाहत अलग है, ஆசை வேறு. स्नेह अलग है। இயேசுவுக்கு ஒரு ஆசை இருந்தது. यीशु के मन में भी एक चाहत थी, தன் சீசரோடு கூட சேர்ந்து अपने चेलों के साथ मिलकर பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று இயேசுவுக்கு ஒரு ஆசை இருந்தது. फसह का पर्व मनाना ही यीशु ने चाहा। லூக்கா 22:15 நாம் வாசிக்கிறோம். लूका 22:15 में हम उसे पढ़ते हैं। அப்ப சீசரோடு கூட சேர்ந்து பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இயேசு ஆசைப்பட்டார். यीशु ने चेलों के संग मिलकर फसह का पर्व मनाना चाहा। 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், पहले थिस्सलुनीकी की पुस्तक 2 अध्याय 17 वचन में हम पढ़े, பவுலுக்கு ஒரு ஆசை இருந்தது. वहाँ पर पौलुस के मन में एक चाहत थी, விசுவாசிகளுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. विश्वासियों की चेहरा देखने की चाहत थी। அப்ப ஊழியர்களுக்கு ஒரு ஆசை, सेवकों को यही चाहत होती है, விசுவாச மக்களுடைய முகத்தை காண வேண்டும் என்று. विश्वासियों की चेहरा को देखने की चाहत। அப்ப விருப்பம் வேறு, चाहत अलग है, ஆசை வேறு. इच्छा अलग है। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் तो मुझसे स्नेह किया इसलिए நான் அவனை விடுவிப்பேன். मैं उसको छुड़ाऊंगा। கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டுமானால் यदि परमेश्वर हमको छुड़ाना है तो நாம் கர்த்தரிடத்தில் விருப்பம் உள்ளவர்களாய் அல்ல, हम केवल उस पर चाहत रखने वाले नहीं, கர்த்தரிடத்தில் ஆசை உள்ளவர்களாய் அல்ல, हम केवल उससे प्रेम करने वाले नहीं, கர்த்தரிடத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். बल्कि उससे स्नेह करने वाले बनना है। நாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தால் यदि हम उस पर स्नेह करने वाले रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை உங்கள் எல்லா இழுக்கங்களிலிருந்து விடுவிப்பார். परमेश्वर आपको सारी विपत्तियों से छुड़ाएगा। அப்ப தாவீதுக்குள்ளே கர்த்தர் மீது நல்ல ஒரு வாஞ்சை இருந்தது. दाऊद के मन में परमेश्वर के प्रति अच्छी भावना थी। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, சங்கீதம் 42 முதலாவது வசனத்தை வாசிப்பீர்களானால், भजन संहिता 42:1 में, जैसा हिरनी नदी के जल के लिए आफती है, वैसे ही हे परमेश्वर मैं तेरे लिए आफता हूँ। மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல जैसे हरिण जो है पानी के लिए हाँफती है, தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. वैसे ही हे परमेश्वर मैं तेरे लिए हाँफता हूँ। என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்கிறார். मेरे प्राण जो तुम्हारे लिए प्यासा है। தாவீதுக்கு ஒரு வாஞ்சை, दाऊद के मन में एक हाँफना, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல जैसे हरिणी नदी के जल के लिए हाँफती है, தாவீதுடைய ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சையா இருந்தது. वैसे ही दाऊद की आत्मा परमेश्वर पर हाँफता था। மாத்திரமல்ல, தாவீது சொல்கிறார், दाऊद फिर और कहता है, 63ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால், यदि 63 भजन संहिता के पहला वचन में यदि पढ़ेंगे, ஆண்டவரை பார்த்து உரிமையாய் சொல்கிறார், वहाँ पर परमेश्वर को देखकर हक से कहता है, தேவனே हे परमेश्वर நீ என்னுடைய தேவன், तू मेरा परमेश्वर है, அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். मैं तुझे यत्न से ढूंढूंगा। வறண்டதும் सुखी விடாய்த்ததும் और निर्जल தண்ணீரற்றதுமான ऊसर भूमि पर நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. तेरा मन तेरा प्यासा है, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்கிறார். मेरा शरीर तेरा अति अभिलाषी है। விருப்பம் வேறு, चाहत अलग है, ஆசை வேறு, इच्छा अलग है, வாஞ்சை வேறு. स्नेह अलग है। தாவீதுக்குள்ள இருந்தது வாஞ்சை. दाऊद के अंदर एक स्नेह था। தாவீது தேவனை வாஞ்சித்தார். दाऊद स्नेह करता था परमेश्वर से। தாவீதுடைய வாஞ்சை தேவன் மீது இருந்தது. दाऊद का स्नेह परमेश्वर पर था। ஒரு மான் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல அவருடைய ஆத்துமா கர்த்தர் மேல் வாஞ்சையா இருந்தது. जैसे हरिणी जल के लिए हाँफता है, वैसे वो परमेश्वर के लिए हाँफता था। அதுபடினால அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறார். इसलिए वो बड़े यत्न से भोर के समय परमेश्वर को ढूंढता था। ஏசாயா 26:9 நாம் வாசிக்கும் போது यशायाह 26:9 में हम पढ़ते हैं, அங்கே பக்தர் எழுதியிருக்கிறார், वहाँ पर भक्त इस प्रकार लिखा है, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. मेरा प्राण जो है रात के समय तुझे यत्न से ढूंढता है। எனக்குள் இருக்கிற என் ஆவியால்
दाऊद को यहोवा पर स्नेह था। அவன் கர்த்தரை மானை போல தேடுகிறான். वो यहोवा को हरिणी के समान ढूंढने लगा। மான் நீரோடை தேடுகிறது போல கர்த்தரை தேடுகிறான். जैसे हरिणी जल को ढूंढता है वैसे वो परमेश्वर को ढूंढने लगा। அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறான். बड़े भोर के समय परमेश्वर को ढूंढने लगा। அவனுடைய மாம்சமும் கர்த்தரையே வாஞ்சிக்கிறது. उसका शरीर भी परमेश्वर पर ही अभिलाषी थी। அப்ப தேவன் மேல் மாத்திரம் வாஞ்சை அல்ல, केवल परमेश्वर पर नहीं, அவனுக்கு கர்த்தருடைய வசனத்தின் மீது வாஞ்சை இருந்தது. बल्कि उसको परमेश्वर के वचन पर भी अभिलाषा था। பேதுரு எழுதும்போது पतरस इस प्रकार लिखता है, 1 பேதுரு 2வது அதிகாரம் पहले पतरस की दूसरा अध्याय में அந்த 2-3 வசனங்களை வாசிப்பீர்களேயானால் उसका 2 और 3 वचन हम इस प्रकार पढ़ते हैं। नए जन्मे हुए बच्चों के समान निर्मल आत्मिक दूध की लालसा करो। திருவசனமாகிய परमेश्वर का वचन கலங்கமில்லாத ஞானப்பால் மீது வாஞ்சியாயிருங்க. निर्मल आत्मिक दूध की लालसा करो। திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால், परमेश्वर का वचन जो निर्मल आत्मिक दूध की लालसा करो। திருவசனம் परमेश्वर का वचन, தேவனுடைய வசனம், परमेश्वर का वचन, இதன் மீது வாஞ்சியாயிருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். इस पर लालसा करो करके पतरस कहता है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, ஆண்டவரே, हे प्रभु, உமது வசனத்தை நான் மறக்க மாட்டேன். मैं तुम्हारे वचन को नहीं भूलूंगा। உம்முடைய வசனத்தை நான் கைக்கொண்டு ஜீவிப்பேன். मैं तुम्हारी आज्ञा का पालन करूंगा। உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். मैं तुम्हारी वचन की बाट जोहूंगा। உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. तुम्हारा व्यवस्था मेरे लिए सभी कुछ है। உம்முடைய வேதத்தில் நான் நாள் முழுவதும் தியானமாய் இருக்கிறேன். तुम्हारी व्यवस्था पर मैं दिन रात में ध्यान करता हूँ। வேத வசனம் தாவீதுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. परमेश्वर का वचन ही दाऊद के लिए हर्ष का कारण बना। வேத வசனத்தின் மீது தாவீதுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. परमेश्वर के वचन पर दाऊद बड़ा अभिलाषा था। அவர் சொல்லுகிறார், वो कहता है, உம்முடைய வேத வசனம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் यदि तुम्हारा वचन मेरा हर्ष का कारण ना बनता, நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். मैं मेरे दुख में ही डूब जाता। எல்லா துக்கங்களிலேயும் सारे दुखों में தாவீதை அழிந்து போகாதபடி பாதுகாத்தது கர்த்தருடைய வசனம். दाऊद को नाश होने से बचाया परमेश्वर का वचन। அவர் சொல்லுகிறார், वो कहता है, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் तुम्हारा वचन मेरे पैरों के लिए दीपक என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. और मेरे रास्ते के लिए दीपक அந்த है। வசனத்தின் வெளிச்சத்தில் தாவீது நடந்தார். उसी उजाला में दाऊद चलता था। அந்த வசனத்தின் மீது வாஞ்சையாய் இருந்தார். उस वचन पर वह हाफता था। அவர் சொல்லுகிறார், वो कहता है, உம்முடைய வேதம் तुम्हारा वचन, அல்லது உம்முடைய வேத வசனம் तुम्हारा वचन என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் அளித்தது என்று சொல்லுகிறார். मेरे दारिद्र्य में मेरे लिए तसल्ली दिया। மனுஷனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்த முடியாது. मनुष्य की बातें किसी को तसल्ली नहीं दे सकती। ஒரு மனுஷனுடைய சிறுமையில் அவனை ஆறுதல் படுத்துவது கர்த்தருடைய வசனம். केवल मनुष्य की दारिद्र्यता में, कंगालपन में हमें तसल्ली देता है परमेश्वर का वचन। உம்முடைய வேதம் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் தந்தது என்று சொல்லுகிறார். कहता है, हे प्रभु, तुम्हारा वचन मुझे दीनता में मुझे तसल्ली दिया। ஒரு பெரிய ராஜா, एक बहुत बड़ा राजा, முழு இஸ்ரவேலுக்கு ராஜா, संपूर्ण इजराइल का राजा, அவர் சொல்லுகிறார், वो कहता है, சகல சம்பூர்ணத்துக்கு எல்லை உண்டு. सारी संपूर्णता की कोई सीमा होती है। எல்லா சம்பூர்ணத்துக்கு எல்லை உண்டு. सारी संपूर्णता की कोई सीमा होती है। சகல சம்பூர்ணத்துக்கு எல்லையை நான் கண்டேன். सारी संपूर्णता की मैंने सीमा देखा। உம்முடைய வேதமோ மகா விஸ்தாரம். लेकिन तुम्हारी व्यवस्था अति विस्तार है। உம்முடைய வேதம் மகா விஸ்தாரம். तुम्हारी व्यवस्था अति विस्तार है। அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறேன். अनेक हजारों सोना चांदी से बढ़कर உம்முடைய வேதம் எனக்கு நல்லதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். तुम्हारी व्यवस्था मेरे लिए भला है। அப்ப இந்த தாவீது यही दाऊद கர்த்தரை வாஞ்சித்தார். यहोवा पर स्नेह किया, கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சித்தார். यहोवा के वचन पर स्नेह किया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை வாஞ்சிக்கிறேன். यहोवा से स्नेह करना है। நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் இருந்தால் यदि आप लोग यहोवा से स्नेह करोगे, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். परमेश्वर आपको छुड़ाएगा। கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியாய் இருந்தால் यहोवा के वचन पर स्नेह करोगे கர்த்தர் உங்களை விடுவிப்பார். तो यहोवा आपको छुड़ाएगा। சாது சுந்தர் சிங் அவர்களுடைய சாட்சி புத்தகத்தை வாசிக்கும் போது साधु सुंदर सिंह पुस्तक के उनकी गवाही को पढ़ते समय அநேக நீங்கள் வாசித்திருப்பீர்கள். आप लोग में से कई लोग ने उसे पढ़ा भी होगा அநேக கேள்விப்பட்டும் இருப்பீர்கள். और कई लोग ने उसके बारे में सुना भी होगा। சாது சுந்தர் சிங் साधु सुंदर सिंह जी அவர் ரட்சிக்கப்பட்டு वो उद्धार पाकर
அவர்கள் குடும்பத்தார் அவர்களை வெறுத்து வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டார்கள். जिसके कारण उनके परिवार वालों ने उनसे नफरत किया. குடும்பத்தாரால் வெறுத்து ஒதுக்கி வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாலே परिवार वालों के द्वारा नफरत किया गया और घर से बाहर निकाल दिया गया. சாது சுந்தர் சிங் வேதத்தை அதிகமாய் வாசிக்கிற ஒரு மனுஷன். लेकिन साधु सुंदर सिंह जी अधिक सा बाइबल पढ़ते थे. அவர் வேதத்தை வாசிக்கும் போது बाइबल पढ़ते समय அவருக்கு इष्टமான வேத வசனங்களை उनके लिए जो बहुत ही पसंद है वैसे वचन को ஒரு பேப்பர்ல எழுதி எழுதி மடக்கி வைத்துக் கொள்வார். पसंदीदार वचन को लिख कर ऐसे चिट्ठी बना कर रखता था. வேத வசனங்களை வாசிக்கும் போது பிடித்த வசனங்களை பேப்பர்ல எழுதி தனக்கென்று படித்து வைத்துக் கொள்கிறார். परमेश्वर का वचनों में जो उनके लिए बहुत ही पसंदीदार था उन वचनों को लिखकर चिट्ठी बनाकर अपने पास रखते थे. ஒரு நாள் சாது சுந்தர் சிங் ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தார். एक दिन साधु सुंदर सिंह जी ऐसी रेल में सफर कर रहे थे. அவர் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது वो जब किसी कंपार्टमेंट में बैठे हुए थे அங்கே ஒரு மந்திரவாதி இருந்தார். वहाँ एक जादू टोना करने वाला व्यक्ति அவர் आया. தன்னுடைய மந்திர வித்தையினால் वो अपना मंत्र तंत्र से காசு பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். पैसा कमा रहा था. அவர் ஒரு பாட்டில் மூடிகள் வைத்திருந்தார். वो एक बोतल का ढक्कन रखा था. அந்த மூடியை கையினால் அடித்து கீழே போடும்போது उस ढक्कन को जब ऐसे मार कर नीचे फेंकते समय அந்த பாட்டில் மூடி அப்படியே ஒரு ஆமையாய் மாறுகிறது. और वो ढक्कन जो है वैसे कछुआ बन गया அந்த ஆமை ஊந்து ஊந்து நடக்கிறது. और वो कछुआ चलने लगा. பாட்டில் மூடி ஒரு ஆமையாய் மாறின போது जब बोतल का ढक्कन एक कछुआ बन गया எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். सब लोग आश्चर्यचकित हो गए. அவர்களால் முடிந்த உதவியை அந்த மாய வித்தைக்காரனுக்கு கொடுக்கிறார். और जो पैसा दे सकते हैं वो सब लोग उसको देने लगे. இப்படி அவர் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் ऐसा जब वो पैसा कमा रहा था சாது சுந்தர் சிங் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தார். वहाँ पर जाकर साधु सुंदर सिंह जी बैठ गए. இந்த மனுஷன் முன்பு போல அந்த பாட்டில் மூடி அடித்து கீழே போடுகிறார். और वो व्यक्ति पहले समान फिर से उस बोतल का ढक्कन मारकर नीचे डाला. அந்த பாட்டில் மூடி ஆமையாய் மாறவில்லை. लेकिन वो बोतल का ढक्कन जो है कछुआ नहीं बना, மூடியாகவே இருக்கிறது. ढक्कन ही बड़ पड़ा है. சொல்லுகிறார், तब उसने कहा என்னிடத்தில் இருக்கிற சக்தியை விட मेरे पास जो शक्ति है அதிகமான சக்தி இங்க ஏதோ ஒன்று இருக்கிறது. उससे भी बढ़कर यहाँ पर कोई और शक्ति है. அப்படி சொல்லிக் கொண்டு அப்படியே தேடுகிறார். ऐसे कहकर यहाँ वहाँ ढूंढने लगा. சாது சுந்தர் சிங் நன்றாக புரிந்தது. साधु सुंदर सिंह जी को अच्छे से समझ में आया நமக்குள்ள இருக்கிற வல்லமை हमारे अंदर जो मेरे अंदर सामर्थ है அவனுக்குள்ள இருக்கிற வல்லமையை கிரியை செய்ய முடியாதபடிக்கு தடுக்கிறது. ये उसके अंदर की सामर्थ को क्रिया न करने दे रहा है. ஐயோ பாவம், बहुत ही बेचारा, பிழைச்சிட்டு போட்டு जाने दो, बचने दो என்று சொல்லி அந்த இடத்தை காலி பண்ணி அடுத்த இடத்துக்கு போனார். ऐसा कहते हुए वो उस जगह से उठकर दूसरे जगह पर जाकर அவர் बैठ அடுத்த गए. இடத்துக்கு போன பிறகு जब वो अगले स्थान पर जाकर बैठे அந்த மந்திரம் கிரியை செய்யவில்லை. फिर भी उसका जादू काम नहीं आया. அந்த மந்திரவாதி புரிந்து கொண்டார். वो जादूगर समझ गया. சாது சுந்தர் சிங் வந்தார். वो साधु सुंदर सिंह जी के पास आए. உங்களுக்கு ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. तुम्हारे पास कोई तो कुछ तो शक्ति है, அதனால என் மந்திரம் வேலை செய்ய மாட்டேங்கிறது. इसलिए मेरा जादू काम नहीं कर रहा है. அவர் சொன்னார், उन्होंने कहा என்னிடத்தில் எந்த மந்திரமும் இல்ல, मेरे पास कोई तंत्र मंत्र नहीं है, எந்த வல்லமையும் இல்ல. मेरे पास कोई शक्ति नहीं என்னை है. சோதித்து பார். मुझे जांच कर दे. என்னிடத்தில் எது இருந்தாலும் எடுத்துக்கோ. यदि मेरे पास कुछ भी तुझे मिले तू ले ले. அவர் பார்க்கிறாரு. उन्होंने देखा அவர் वो தன்னுடைய ஜிப்பா பாக்கெட்ல अपने जिप्पा में வேத வசனங்களை எழுதி எழுதி பேப்பர்ல உருட்டி உருட்டி வச்சிருக்கிறார். वो अपना पॉकेट में वही वचन की चिट्ठियां बना कर रखा था. பேப்பர் எடுத்து பார்க்கிறாரு. लोगों ने उस चिट्ठियों को देखा. இந்த வசனத்தினாலதான் என்னுடைய மந்திரம் அடிக்க மாட்டேங்கிறது. इस वचन के कारण ही मेरा मंत्र काम नहीं कर रहा है. அந்த உருட்டி வைத்த பேப்பர் எல்லாம் தூக்கி தூர போட்டாரு. जो भी वचन लिखा गया था सब चिट्ठियां उठाकर फेंक दिया. திரும்பவும் அந்த வித்த பண்ணுகிறார். फिर से वो वहाँ पर जादू करने लगा. அது கிரியை செய்யல. फिर भी वहाँ पर काम नहीं हुआ. பார்க்கிறாரு. देखने लगे உங்களுடைய பேக் உள்ள ஒரு பைபிள் இருக்குது. तुम्हारे बैग के अंदर एक बाइबल है, அந்த பைபிளை நீ உண்மை விட்டு எடுத்து போடு. उस बाइबल को दूर रख दो. சொன்னார். तब उन्होंने कहा நீங்கள் தாராளமாக என் பைபிளை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளுங்கள். मेरे पास से बाइबल को उठा लो. பைபிளை எடுத்து விட்டார்கள். बाइबल भी उठा लिया. இப்போது வித்தை வேலை செய்ய மாட்டேங்கிறது. अब फिर भी वो जादू काम नहीं किया. அவரிடத்தில் கேட்டார்கள், उससे पूछा உம்மிடத்தில் என்ன இருக்கிறது? तुम्हारे पास क्या है? அவர் சொன்னார், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. तब उसने कहा कि मेरे पास कुछ भी नहीं है. வேத வசனத்தில் எழுதப்பட்ட பேப்பர் இருந்தது. केवल परमेश्वर के वचन की लिखी हुई चिट्ठियां थी, அதை நீங்கள் என்னை விட்டு எடுத்து விட்டீர்கள். उसे भी तुमने मुझसे छीन लिया. வேத புத்தகம் என்னிடத்தில் இருந்தது. मेरे पास बाइबल था, அதை என்னை விட்டு எடுத்து விட்டீர்கள். पवित्र
शास्त्रों को भी मुझसे छीन लिया, ஆனால் लेकिन இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் इस बाइबल के अंदर के हर एक वचन என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. मेरे मन में இந்த है। வேத வசனத்தில் உள்ள வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் इस बाइबल के हर एक वचन என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. मेरे मन में है। இருதயத்துக்குள்ளே இருக்கிற வசனத்தை உங்களால் எடுக்க முடியாது मेरे मन में जो वचन है इसे आप लोग नहीं छीन सकेंगे என்று சொல்லிவிட்டு ऐसे कहते हुए நம் நிமித்தமாய் மற்றவருடைய ஆதாய பிழைப்பு கெட்டு போக கூடாது என்று मेरे कारण किसी का कमाना रुकना नहीं चाहिए बोलकर அந்த இடத்தை காலி பண்ணி தூரமாய் போய்விட்டார். उस जगह से वो खाली करके कहीं दूर चला गया। தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், दाऊद भी ऐसे ही कहता है, உம்முடைய வேத வசனம் என் இருதயத்தில் இருக்கிறபடியினால் तुम्हारी व्यवस्था के वचन मेरे मन में होने के कारण என் நடைகளிலே ஒன்று பிசகாது. मेरी चाल चलन कहीं ठोकर नहीं खाती। நீர் அருளின வேதம் என் இருதயத்தில் இருக்கிறபடியினால் परमेश्वर के द्वारा दिए गए वचन मेरे मन में होने के कारण என் நடைகளிலே ஒன்று பிசகாது. मेरे चाल चलन में बिल्कुल कोई ठोकर नहीं होगी। வேத வசனத்தின் மீது தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. परमेश्वर के वचन पर दाऊद को उतनी अभिलाषा था। அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். वो मुझसे स्नेह किया है इसलिए मैं उसको छुड़ाऊंगा। தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சிக்க வேண்டும். परमेश्वर के लोगों का मन जो है परमेश्वर के वचन पर अभिलाषा करना है। தாவீது கர்த்தரை நேசித்தார். दाऊद परमेश्वर से स्नेह किया, கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சித்தார். परमेश्वर के वचन पर स्नेह किया। மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं 1 நாளாகமத்தின் புஸ்தகம் पहले इतिहास की पुस्तक 29வது அதிகாரம் 29वां अध्याय அவருடைய 1 3 வசனங்களை வாசிப்பீர்களானால் 1 2 3 वचन यदि पढ़ोगे, मेरा मन अपने परमेश्वर के भवन में लगा है, इस कारण जो कुछ मैंने पवित्र भवन के लिए इकट्ठा किया है उस सब से अधिक मैं अपना नीच धन भी जो सोने चांदी के रूप में मेरे पास है अपने परमेश्वर के भवन के लिए दे देता हूँ। எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर लिखा गया है 1 நாளாகமம் 29வது அதிகாரத்திலே पहले इतिहास की पुस्तक 29वां अध्याय தாவீது ராஜா சொல்லுகிறார், दाऊद राजा कहता है தேவனுடைய ஆலயத்தின் மீது அவருக்கு ஒரு பெரிய வாஞ்சை. परमेश्वर के भवन के निमित्त उसको उतने ही स्नेह। அவர் சொல்லுகிறார், वो कहता है கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். मुझे परमेश्वर के भवन के लिए परमेश्वर के भवन के लिए काम करना है। செய்ய வேண்டிய வேலை மிகவும் பெரியதா இருக்கிறது. जो काम करना है वो बहुत ही भारी है। ஆலயம் கட்ட வேண்டும். मुझे परमेश्वर के लिए भवन बनाना है। ஒரு சாதாரண மனுஷனுக்கு கட்டப்படுற மாளிகை அல்ல. कोई साधारण सा व्यक्ति के लिए बनाए जाने वाला महल नहीं, அது கர்த்தருக்கு கட்டுகிற அரண்மனை. वो परमेश्वर के लिए बनाए जाने वाला महल। தேவனுடைய ஆலயம் என்பது கர்த்தருடைய அரண்மனை. परमेश्वर का भवन मतलब परमेश्वर के लिए महल। கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறான் தாவீது. दाऊद परमेश्वर के भवन पर स्नेह रखा था। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் சிநேகிக்க வேண்டும். आप लोग भी परमेश्वर के भवन से स्नेह करना है। கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். यहोवा के भवन से स्नेह करना है। நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிப்பீர்களானால் यदि आप लोग यहोवा के भवन से स्नेह करोगे, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். परमेश्वर आपको छुड़ाएगा। கர்த்தருடைய ஆலயத்தின் மீது வைத்திருந்த வாஞ்சையினால் यहोवा के भवन पर रखा हुआ स्नेह के कारण தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है நான் என்னாலே இயன்ற மட்டும் मेरे से जितना हो सके என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று मेरे परमेश्वर के भवन के लिए பொன் வேலைக்கு பொன்னையும் सोने की वस्तुओं के लिए सोना, வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் चांदी की वस्तुओं के लिए चांदी, வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் पित्तल की वस्तुओं के लिए पित्तल, இரும்பு வேலைக்கு இரும்பையும் लोहे की वस्तुओं के लिए लोहा, மர வேலைக்கு மரத்தையும் लकड़ी की वस्तुओं के लिए लकड़ी பதிக்கப்பட்ட காந்தி உள்ள கற்களையும் और सुलेमानी पत्थर பல வண்ண கற்களையும் और जड़ने के योग्य मणि விலையேறப்பட்ட சகல ரத்தினங்களையும் और पच्चीकारी के काम के लिए भिन्न भिन्न रंग के नग பெண் கற்பாலங்களையும் और सब बांदी के मणि கோமேதகம் முதலிய और बहुत सा संगम मरमर எல்லாத்தையும் சமகரித்து வைத்தார். सब कुछ इकट्ठा करके रखा। இதெல்லாம் தாவீது சமகரித்தார். इसे सब दाऊद ने इकट्ठा कर रखा। கர்த்தருக்கென்று ஒரு அரண்மனையை கட்டணும். परमेश्वर के लिए एक महल बनाना है। கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற மனுஷன் தாவீது. परमेश्वर के भवन से स्नेह करता था दाऊद। கர்த்தருடைய ஆலயம் என்பது கர்த்தருடைய அரண்மனை. परमेश्वर का भवन का मतलब परमेश्वर का रहने का महल। அதை கட்டுவதற்கு उसे बनाने के लिए தாவீது இத்தனை
इतनी सारी वस्तुओं को इकट्ठा कर रखा था। அதை வந்து சேகரித்து வைத்திருந்தார். इसका मतलब जमा कर रखा था, சேகரித்து வைத்தது மட்டுமல்ல, केवल जमा कर नहीं रखा था। அங்க சொல்லுகிறார், वहाँ पर कहता है, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் मैं और भी परमेश्वर के भवन पर रखे हुए स्नेह के कारण பரிசுத்த ஆலயத்துக்கு என்று पवित्र भवन के लिए நான் சபதரித்த அனைத்து பொருளையும் கொடுப்பது மட்டுமல்லாமல் मैंने जो भी इकट्ठा किया है वही केवल नहीं, எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் बल्कि उससे भी अधिक जो अपना निज धन भी என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்து விட்டேன். मैंने अपने परमेश्वर के भवन के लिए दे देता हूँ। இவ்வளவு பொருட்களையும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி சேகரித்து வைத்திருந்தார். इतनी सारी वस्तुओं को परमेश्वर के भवन बनाने के लिए इकट्ठा कर रखा था। ஆனால் இதையெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுத்தார். ये सब परमेश्वर के भवन बनाने के लिए दिया, ஆனால் இதில் அவனுக்கு திருப்தி இல்லை. फिर भी उसका मन नहीं भरा। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, இன்னும் நான் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் मैं और भी परमेश्वर के भवन में रखा हुआ लगाव के कारण எனக்கு சொந்தமான பொண்ணு, मैं अपने लिए जो रखा था सोना चांदी, எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் मेरे लिए जो इकट्ठा कर रखा था वो धन கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்தேன். उसे भी मैं अपना परमेश्वर के भवन के लिए दे देता हूँ। கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன் தாவீது. दाऊद एक ऐसा व्यक्ति था जो परमेश्वर के भवन से स्नेह करता था। கர்த்தருடைய ஆலயத்தை தாவீது வாஞ்சித்தபடியால் கர்த்தர் அவனை விடுவித்தார். परमेश्वर के भवन से दाऊद स्नेह रखा, इसलिए उसे छुड़ाया। நேத்து வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, முதலாவட்டின் புஸ்தகம் श्रेष्ठ सपोपदेश की पुस्तक 2வது அதிகாரம் श्रेष्ठ गीत की पुस्तक 2रा अध्याय அந்த 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் उसका 3रा वचन को यदि हम पढ़ेंगे, जैसे सबका वृक्ष जंगल के वृक्षों के बीच में, वैसे ही मेरा प्रेमी जवानों के बीच में है। मैं उसकी छाया में हर्षित होकर बैठ गई और उसका फल मुझे खाने में मीठा लगा। அங்க எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ पर लिखा गया है, நான் அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்தேன். मैं उसकी छाया में हर्षित होकर बैठ गई। நான் அதன் நிழலில் வாஞ்சையாய் உட்கார்கிறேன். मैं उसकी छाया में हर्षित होकर बैठ गई। அப்ப சூரியமித்தியார் சொல்லுகிற ஒரு வார்த்தை ये सुनिमिति उसके द्वारा बताए गए हुए वचन, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ पर लिखा गया है, என் நேசர் मेरा प्रेमी காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சை மரம் எப்படி இருக்கிறதோ जैसे पेड़ों के बीच में सोसन का फूल है, அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ऐसे मेरी प्रिय युवतियों के बीच में है। அதன் நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்கிறேன். उसकी छाया में हर्षित होकर बैठ गई। என் நேசர் குமாரருக்குள்ளே கிச்சை காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சை மரம் எப்படி இருக்கிறதோ मेरा प्रेमी जो कटीले पेड़ों के बीच में जैसा सोसन का फूल है, அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். वैसे ही मेरा प्रिय युवतियों के बीच में है। என் நேசருடைய நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்கிறேன். मैं अपने प्रेमी की छाया में हर्षित होकर बैठ गई हूँ। என் நேசருடைய நிழலிலே நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். मैं अपना प्रेमी की छाया में हर्षित होकर बैठ गई हूँ। ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய வாஞ்சை, परमेश्वर के सम्मुख में बैठे रहने की हर्ष, ஜெபம் பண்ணுகிற ஒரு பெரிய வாஞ்சை, प्रार्थना करने में एक लगाव। தாவீதுக்கு தேவ சமூக வாஞ்சையாய் இருந்தது. दाऊद को परमेश्वर का समूह से स्नेह था, அதனால்தான் சொல்லுகிறார், इसलिए कहता है, எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். मैं कब आकर यहोवा के सम्मुख में खड़ा रहूंगा। தேவனுடைய சந்நிதானத்தில் எப்பொழுது வந்து मैं நிற்பேன். यहोवा के सम्मुख में आकर कब खड़ा रहूंगा। அவர் ஒரு பெரிய கேது மரத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையிலே வாசம் பண்ணினார். भले वो बड़े देवदारू के वृक्ष के द्वारा बनाए हुए बड़े महल में रहता था, சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருந்தார். समस्त इस्राएलियों का राज्य करने वाला राजा था, ஒன்றும் அவருக்கு திருப்தியா இல்லை. बल्कि उससे कोई उस बातों से मन नहीं भरा, ஒன்றும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. उसके लिए वो सारी कोई बातों से वो संतुष्ट नहीं हुआ। அவர் சொல்லுகிறார், वो कहता है, ஆகாவிய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கிறீர், भले हाकिमों के तंबुओं में निवास करने वाले 1000 दिनों से बढ़कर தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே இருக்கிற ஒரு நாள் நல்லது. परमेश्वर के भवन में पड़े रहना एक दिन उत्तम है। அவ்வளவு பெரிய அரண்மனை அவனுக்கு இஷ்டமல்ல. उसके लिए अपना बड़ा महल पसंद नहीं था, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படி அவனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது. उसके लिए परमेश्वर के भवन का जो दरबार था उसके लिए उतनी ही उत्तम लगता था। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். परमेश्वर के लोग, आप लोग परमेश्वर के भवन से स्नेह करना है। கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள்
भवन से स्नेह करोगे, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். परमेश्वर आपको छुड़ाएगा, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். परमेश्वर आपको छुड़ाएगा। தேவன் மேல் வாஞ்சையா இருந்தால், यहोवा से यदि आप स्नेह रखोगे, தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சையா இருந்தால், यदि आप परमेश्वर के वचन पर स्नेह रखोगे, தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருந்தால், यदि आप परमेश्वर के भवन से स्नेह करोगे, தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சையா இருந்தால், यदि आप परमेश्वर के सम्मुख से प्रेम करोगे, ஜெபிக்கிறது அவருக்கு அவ்வளவு ஒரு வாஞ்சை. दाऊद के लिए प्रार्थना करना उतना ही पसंदीदा था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறேன். वो मैं हर दिन 3 बार बस प्रार्थना करता हूँ। ஒரு நாளையில 7 முறை நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். मैं हर दिन 7 बार ध्यान करके विनती करता हूँ। அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். सुबह दोपहर शाम 3 बार मैं विनती करता हूँ। எப்போதும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், हमेशा प्रार्थना करने वाला एक व्यक्ति, எப்போதும் துதிக்கிற ஒரு மனுஷன், हमेशा स्तुति करने वाला एक व्यक्ति, ஆராதனை வீரன், आराधना का वीर, தேவ சமூகம் அவனுக்கு பெரிய வாஞ்சையா இருந்தது. परमेश्वर का सम्मुख उसके लिए बड़ा ही प्रिय लगा। இப்படி ஒரு பட்டவா வாஞ்சை அவனுக்குள் இருந்தபடினாலே ऐसी एक भावना उसके अंदर होने के कारण அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இக்கட்டு வந்தது. उसके जीवन में बहुत बड़ी विपत्ति आई। அந்த இடுக்கணிகளிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். उन सारी विपत्तियों से परमेश्वर ने उसे छुड़ाया। அதனால தான் தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता है, சங்கீதம் 71:20 வாசிக்கும் போது भजन संहिता 71:20 में हम पढ़ते हैं, அநேக இக்கட்டுகளை காணும்படி செய்த என்னை जो मुझे परमेश्वर ने कई विपत्तियों को देखना किया, கர்த்தர் திரும்ப உயிர்ப்பித்து मुझे परमेश्वर फिर से जिलाकर என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறார் என்று சொல்கிறார். मुझे इस पृथ्वी के अधोलोक से फिर से चढ़ने को रखा है। அப்ப கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். हमारा परमेश्वर आपको छुड़ाता है। 60 சங்கீதம் 11 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், 60:11 में इस प्रकार कहता है, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிறவர். हमारे लिए संकट के समय मेरी सहायता कर। மனுஷனுடைய உதவி விருதா, मनुष्यों की सहायता व्यर्थ है। இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்ய. संकट के समय मेरी सहायता करो। மனுஷனுடைய உதவி விருதா, வீண். मनुष्य की सहायता व्यर्थ அப்ப है। தேவனுடைய பிள்ளைகள் இக்கட்டு என்று சொல்லும்போது संकट कहते समय மனுஷர்களால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ऐसी परिस्थिति जहाँ पर मनुष्य हमारे लिए कुछ नहीं कर सकते, மனுஷர்களால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில जहाँ पर मनुष्य हमारे लिए कुछ नहीं कर सकते, பரத்திலிருந்து தேவன் ஒத்தாசை அனுப்பி परमेश्वर स्वर्ग से हमारे लिए सहायता அந்த देकर இக்கட்டிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பார். उस विपत्ति से संकट से परमेश्वर अपने लोगों को बचाता है। அப்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, परमेश्वर आपसे एक बात कहता है, நீங்கள் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தால் तुम मुझसे स्नेह किया है इसलिए நான் உங்கள் இக்கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பேன். मैं तुमको तुम्हारी संकट से छुड़ाऊंगा। நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கணும். तुम्हें परमेश्वर यहोवा से स्नेह करना है, கர்த்தருடைய வசனத்தில் வாஞ்சையா இருக்கணும். यहोवा के वचन से स्नेह करना है, கர்த்தருடைய ஆலயத்தின் மீது வாஞ்சையா இருக்கணும். यहोवा के भवन से स्नेह करना है, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க அல்லது ஜெபிக்கிறதில் வாஞ்சையா இருக்கணும். यहोवा के सम्मुख में बैठा रहने से स्नेह करना है। இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் தாவீது வாஞ்சையா இருந்தபடினாலே ऐसे सभी बातों से दाऊद स्नेह रखा था, इसलिए தாவீதுக்கு வந்த அத்தனை இக்கட்டிலும் दाऊद के जीवन में आए हुए सारे संकट में, தாவீதுக்கு வந்த அத்தனை இடுக்கங்களில் இருந்து दाऊद के जीवन में आए हुए सारे विरोधियों में, மனுஷனால் உதவி செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலை தாவீதுக்கு வந்த போது जहाँ पर ऐसी परिस्थिति हुई कि मनुष्य आकर दाऊद की सहायता नहीं कर सकते, பரலோகத்தின் தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி தாவீதை விடுவித்தார். वैसी परिस्थिति में स्वर्ग के परमेश्वर स्वर्ग से सहायता भेजकर उसकी छुड़ाया। மனுஷனுடைய உதவி வீண். मनुष्यों की सहायता व्यर्थ है। கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். परमेश्वर स्वर्ग से आपके लिए सहायता भेजेगा। கர்த்தர் உங்களை விடுவிப்பார். परमेश्वर आपको छुड़ाएगा। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சகோதரி இருந்தார். एक भाई था ஒரு கிராமத்துல. किसी ग्रामीण அந்த गांव में। கிராமம் முழுவதும் இந்துக்கள் நிறைந்திருந்தது. वो गांव पूरी तरह से हिंदू लोगों से भरा हुआ था। இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். सिर्फ वहाँ पर ये एक ही परिवार परमेश्वर को मान लिए थे। அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினாலே वो यीशु मसीह पर विश्वास रखे मान लेने के कारण ஊரார் எல்லாரும் சேர்ந்து அவரை வெறுக்கிறார்கள். सारे गांव वालों ने उन पर नफरत किया। கிராமத்துல ஊர்ல பொது கிணறு என்று ஒரு கிணறு இருக்கும். गांव में एक
सार्वजनिक कुआं होती है सब में, जहाँ पर सब लोग आकर पानी भरते हैं। அந்த கிராமத்துல உள்ள அத்தனை பேரும் ஒரே கிணத்துல போய் தண்ணீர் இறைப்பாரு. उस गांव के सभी लोग उसी एक ही कुएं में जाकर पानी भरते थे। இந்த குடும்பத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலே ये परिवार के लोग यीशु मसीह को मान लिए इस एक कारण से, அவர்கள் கர்த்தரை வாஞ்சித்தபடியினால், वे लोग यहोवा से स्नेह करते थे इसलिए, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை वो வாஞ்சித்தபடியினால், यहोवा के वचन से स्नेह करते थे इसलिए, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை वो வாஞ்சித்தபடியினால், यहोवा के भवन से स्नेह करते थे इसलिए, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறதை ஒரு வாஞ்சை வைத்தபடியினால், वो यहोवा के सम्मुख में बैठकर प्रार्थना करने से स्नेह करते थे इसलिए, ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். गांव से उनको अलग कर दिया गया। பொது கிணற்று தண்ணீர் எடுக்க கூடாது என்று ஒதுக்கி வைத்தார்கள். सार्वजनिक कुएं में आकर पानी भरने से मना कर दिया। ஊரை விட்டு வெளியே போய் गांव से बाहर जाकर எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் इतनी किलोमीटर दूर चलकर குளிப்பதற்கு உபயோகிப்பதற்கு தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். पीने के लिए, उपयोग करने के लिए सारा पानी वहां से भर कर लाते थे। மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே बहुत तकलीफ के बीच में தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறார்கள். परमेश्वर के सम्मुख में बैठकर आंसू बहाकर रोने लगे। ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறேன். हे प्रभु जी, मैं तुझसे स्नेह करता हूँ। நான் உம்மை நேசிக்கிறேன். हे प्रभु जी, मैं आपसे प्रेम करता हूँ। நாங்கள் உம்முடைய வசனத்தை हे நேசிக்கிறேன். प्रभु जी, हम आपके वचन पर स्नेह करते हैं। எங்கள் வாஞ்சை தேவனுடைய ஆலயத்தின் மீது हे இருக்கிறது. प्रभु, हमारा स्नेह परमेश्वर के भवन पर है। ஆனால் இந்த ஊரார் எங்களை ஊரை விட்டு விலக்கி வைத்திருக்கிறார்கள். लेकिन ये गांव वाले हमें गांव से दूर कर दिए हैं। குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. पीने के लिए तक पानी नहीं मिल रहा எல்லாரும் है। அற்பமாய் நினைத்தார்கள். सब लोग उनको तुच्छ जानने लगे। எல்லாரும் ஒதுக்கி வைத்தார்கள். सब लोग उनको नफरत करने அவர்கள் लगे। ஜெபிக்கும் போது उन्होंने जब प्रार्थना किया, கர்த்தர் அவரோடு கூட பேசினார். परमेश्वर ने उनसे कहा, உன் வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற நிலத்திலே तेरे घर के पीछे जो जमीन है, நீ ஒரு கிணறு தோண்டி, वहाँ एक कुआं खोद। நீ ஒரு கிணறு தோண்டி, तू एक कुआं खोद। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து उसने परमेश्वर की आवाज को सुनकर वैसे ही किया। அவர்கள் வீட்டுக்கு பின்புறத்தில் கிடந்த வளவு பகுதியிலே उनके घर के पीछे जो थोड़ा सा जमीन था वहाँ पर அவர்கள் கிணறு தோண்டினார்கள். उन्होंने कुआं खोदा। கர்த்தரை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उनको आशीष किया அவர்கள் கிணற்றிலே தண்ணீர் அதிகமாய் பொங்கி வந்தது. और उनके कुएं में पानी भर उमड़ने लगा। கிராமத்தை விட்டு எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்தவர்கள் जो लोग गांव से कितने ही किलोमीटर दूरी पर जाकर पानी भर कर लाते थे, இப்பொழுது கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ளேயே தண்ணி கொடுத்திருக்கிறார். अभी परमेश्वर उनको घर के अंदर ही पानी दे दिया। நாட்கள் கடந்தது, दिन बीतते गया, மாதங்கள் கடந்தது. महीने बीत गए। ஊர் கிணற்றிலே, गांव जो सार्वजनिक कुआं था, அந்த பொது கிணற்றிலே उस सार्वजनिक कुआं में தண்ணீர் வற்றி போனது. पानी कम होने लगा। தண்ணீர் குறைந்து போனது. पानी कम होने लगा। ஜனங்களுக்கு அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுக்க போகாமல் இருந்தது. अब लोगों को उस कुएं से भरपूर पानी नहीं मिल रहा இது था। முழு கிராமத்தில் உள்ள ஜனங்கள் अब सारे गांव के लोग ஆண்டவரை நேசிக்கிற அந்த குடும்பத்தாரை நினைத்து பார்க்கிறார்கள். परमेश्वर से प्रेम करने वाले उस परिवार को स्मरण करने लगे। தண்ணீருக்காக இவர்கள் வீட்டை தேடி வருகிறார்கள். अब पानी के लिए इस परिवार को ढूंढ कर आने लगे। ஆண்டவர் பேசினார். परमेश्वर ने इस भाई से बात किया, ஒரு நாள் குடிப்பதற்கு தண்ணீர் தராமல் உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். तुझे एक दिन की पानी न देते हुए तुझे गांव से अलग कर रखा था। இன்றைக்கு உன்னை தேடி தண்ணீருக்காக கடந்து வருகிறார்கள். आज के दिन तुझे ढूंढ कर पानी के लिए आ रहे हैं। அவர்கள் செய்தது போல நீ செய்யக்கூடாது. उन्होंने जैसा किया वैसा तू नहीं करना। எவ்வளவு தண்ணீர் வேணுமோ, जितना पानी चाहिए, யார் வேண்டும் கேட்டாலே कोई भी तुझसे मांगे, எல்லாருக்கும் தாராளமாய் தண்ணீர் கொடு. सबको तू पूरे मन भर के दे दे। முழு கிராமம் அவரிடத்திலே தண்ணீருக்காக வந்தார்கள். सारे गांव वाले उसके घर में आकर पानी भरने लगे। அவர்கள் வீட்டிலே தோண்டின கிணற்றிலிருந்து தண்ணீர் அள்ளி கொண்டு போனார்கள். उनके घर के पीछे जो कुआं खोदा गया था वहां से पानी भरकर ले जाने लगे। இவர்கள் வீட்டில் உள்ள கிணற்றில் உள்ள தண்ணீர் மூலமா முழு கிராமமும் போஷிக்கப்பட்டது. अब इनके घर के पीछे खोदा गया हुआ उस कुएं के द्वारा सारे गांव के लोगों की प्यास बुझाई ஒரு गई। பெரிய இடுக்கன், एक बहुत बड़ा ஒரு संकट, பெரிய இக்கட்டு एक बहुत बड़ा विपत्ति, ஊரே ஒதுக்கி வைத்தது. पूरा गांव उनको अलग कर दिया। ஊர் முழுசும் சேர்ந்து ஒதுக்கி வைத்தது. सारे गांव के लोग उनको अलग कर दिए। யாரும் பேச மாட்டாங்க. कोई भी उनसे बात नहीं करते थे। யாரும் கிணத்துல தண்ணீர் வைக்க விட மாட்டாங்க. कोई भी उनको कुएं में पानी भरने नहीं देता था। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसे परिस्थिति में மனுஷர்கள் யாரும் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியாது. कोई भी मनुष्य उस परिवार का सहायता नहीं कर सकता था। மனுஷர்கள் உதவி செய்ய முடியாத இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ऐसे संकट और विपत्ति में जहाँ पर कोई
मनुष्य उनकी सहायता नहीं कर सकता। கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருந்து यहोवा से स्नेह करके, கர்த்தருடைய வசனத்தின் மீது வாஞ்சையாயிருந்து यहोवा के वचन पर स्नेह करके, தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சையாயிருந்து परमेश्वर के भवन पर स्नेह करके, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சையாயிருந்து परमेश्वर के सम्मुख पे स्नेह रखे, கர்த்தரை தேடின அந்த குடும்பத்தை यहोवा की खोज किए हुए लोगों को, அந்த இக்கட்டில் இருந்து விடுவித்து इस परिवार को परमेश्वर संकट से बचाया முழு கிராமத்துக்கும் ஆசீர்வாதமாய் और உயர்த்தினார்। पूरे गांव के लोगों के लिए आशीष का कारण बनाया। தாவீதையும் கர்த்தர் அப்படித்தான் दाऊद ஆசீர்வதித்தார்। को भी परमेश्वर ने वैसे आशीष किया। ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரன் जो भेड़ बकरी चलाता था, தன் குடும்பத்தாரால் மறக்கப்பட்ட ஒரு மனுஷன், अपने परिवारों से भूला गया हुआ एक व्यक्ति, தன் சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட अपने மனுஷன், भाइयों से तुच्छ जाना गया हुआ व्यक्ति, அவனை சாகடிக்கும்படியாய் சவுல் துரத்தி கொண்டே போனார்। उसे मार डालने के लिए शाऊल उसका पीछा करते गया। தாவீது சொல்லுகிறார், लेकिन दाऊद कहता है, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், मैं तो दीन और दरिद्र हूँ, கர்த்தரோ என் பேரில் நினைவாய் இருக்கிறார்। यहोवा परमेश्वर मेरे स्मरण में है। அவனுடைய வாக்கில நெருக்கம், उसके जीवन में दबाव, அவனுடைய வாக்கில இடுக்கம், उसके जीवन में बड़ी संकट। அவர் சொல்லுகிறார், वो कहता है, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், संकट के समय मैंने परमेश्वर को देखकर पुकारा, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்। परमेश्वर मुझे सुनकर मुझे विस्तार जगह पर ले आकर छोड़ा। அநேக இக்கட்டுகளை காணும்படி செய்த என்னை मुझे जो परमेश्वर ने कई संकट के रास्ते में चलाया, கர்த்தர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்தார்। फिर से परमेश्वर ने मुझे जिलाया। இக்கட்டில் மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது, कोई भी विपत्ति के समय मनुष्य आपकी सहायता नहीं कर सकेगा। இடுக்கங்களில் மனுஷர்கள் உதவி செய்ய முடியாது, संकट के समय मनुष्य मदद नहीं कर सकेगा। மனுஷர்களால் விடுவிக்க முடியாத சூழ்நிலையில ऐसी परिस्थिति में जहाँ पर मनुष्य आपकी कोई नहीं कर सकेगा, கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி वहाँ पर स्वर्ग से परमेश्वर आपके लिए सहायता भेजकर கர்த்தர் உங்களை விடுவிப்பார்। आपको छुड़ाएगा। அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா वो இருந்தாலும் भले किसी भी प्रकार की परिस्थिति क्यों न நீங்கள் हो, கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருந்தால் आप लोग यदि यहोवा से स्नेह करोगे, கர்த்தர் உங்களை விடுவிப்பார்। परमेश्वर आपको छुड़ाएगा। எல்லாரும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, हम सब परमेश्वर को देखकर कहेंगे, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வாஞ்சையா இருக்க हे வேண்டும், प्रभु मुझे आप पर स्नेह करना है। நான் உம்மை நேசிக்கணும்। प्रभु जी मुझे आपसे प्रेम करना है। உலகத்துல எந்த ஒரு காரியத்தின் மீது வாஞ்சை இருக்க इस கூடாது, दुनिया की किसी भी बातों पर मेरा स्नेह नहीं होना है। உலகத்தில் எந்த ஒரு காரியத்தின் மீது விருப்பம் இருக்க கூடாது। इसलिए दुनिया की कोई भी बातों पर मेरा प्रेम नहीं होना है। ஆண்டவரே நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், प्रभु जी मुझे आप पर स्नेह करना है। தாவீதை போல நான் உம்மை வாஞ்சிக்க दाऊद வேண்டும், के समान मुझे आपसे स्नेह करना है प्रभु। மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல நான் உம்மை வாஞ்சிக்கிறேன்। जैसे हरिणी नदी के जल के लिए हाफता है, वैसे मुझे भी परमेश्वर के लिए हाफना है। உம்முடைய வேத வசனத்தை நான் வாஞ்சிக்க வேண்டும், आपके परमेश्वर के वचन के लिए मुझे हाफना है। ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி, हे प्रभु आपके वचन को ध्यान करने के लिए, உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எனக்கு கிடைக்கும்படி, आपके वचन की ज्योति मुझे मिलने के लिए, ஆண்டவரே என் கண்களை திறந்திரு, हे प्रभु मेरी आंखों को खोल दीजिए, என் கண்களை திறந்திரு। मेरी आंखों को खोल தேவனுடைய दीजिए। பிள்ளைகள் வாய் திறந்து கேளுங்க, परमेश्वर के लोग अपना मुंह खोल कर मांगिए। கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மனக்கண்களை திறப்பாராக। आज के दिन परमेश्वर आपके मन की आंखों को खोल दे। இன்று முதல் தேவனுடைய பிள்ளை நீ வேதத்தை வாசிக்கும் போது आज के दिन से जब आप बाइबल पढ़ना शुरू करोगे, வேத வசனம் உனக்கு வெளிச்சம் காண்பிக்க परमेश्वर का वचन तुझे ज्योति देगा। வேத வசனம் உன்னை வழிநடத்தட்டு, परमेश्वर का वचन तुझे अगुवाई करने दो। வேத வசனம் உன் இருதயத்தை நிரப்பட்டு, परमेश्वर का वचन तुम्हारे मन को भर देने दो। உன் நடையில் இடறி போகாதபடிக்கு வேத வசனம் உன்னை காக்கட்டு। तुम्हारी चाल में कोई ठोकर न आने से तुझे बचाने दो। வாய் திறந்து கேளுங்க, अपना मुंह खोल कर मांगिए। ஆண்டவரே, हे प्रभु பலவிதமான பிரச்சனைகள், कई प्रकार की समस्या, பலவிதமான நெருக்கங்கள், कई प्रकार की दबाव, பொருளாதாரத்தில் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகள், वस्तुओं की रीतियों में कई प्रकार की संकट, பலவிதமான வறுமை, कई प्रकार की अकाल पर, ஏழ்மை என் வாழ்க்கையை தாண்டவமாடுகிறது। गरीबीपन मेरे पर जीवन में बसा हुआ है। ஆண்டவரே என்னை விடுவீர், प्रभु जी मुझे छुड़ाइए। ஆண்டவரே என்னை हे விடுவீர்। प्रभु जी मुझे छुड़ाइए। உம்முடைய வசனத்தில் நான் வாஞ்சையாய் இருக்க வேண்டும், आपके वचन पर मुझे स्नेह करना है। உம்முடைய வசனத்தின் மீது நான் பிரியமாய் இருக்க आपके வேண்டும், वचन पर मुझे प्रेम करना है। உம்முடைய ஆலயம் எனக்கு வாஞ்சையாய் இருக்கட்டும் आपका ஐயா। भवन मुझे स्नेह करना है। உம்முடைய ஆலயத்தை குறித்து இதுவரைக்கும் அறிவில்லாது இருந்தேன், अब तक मैं परमेश्वर के भवन के प्रति मुझे कोई जानकारी नहीं உம்முடைய थी। ஆலயம், आपका भवन, உம்முடைய அரண்மனை என்று தாவீது சொல்கிறார், आपका महल करके दाऊद कहता है। கர்த்தருடைய ஆலயம் परमेश्वर का भवन அது சாதாரண மனுஷனுக்கு கட்டுகிற அரண்மனை அல்ல, कोई साधारण मनुष्य के लिए बनाए जाने वाला भवन नहीं। கர்த்தருடைய ஆலயம் परमेश्वर का भवन தேவாதி தேவனுக்கு கட்டுகிற அரண்மனை, प्रभुओं के
प्रभु को बनाया जाने वाला महल है। ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் தேவனுடைய அரண்மனை. हे प्रभु, आपका भवन आपका रहने का महल है। உம்முடைய ஆலயத்தை நேசிக்க கிருபை தாயே. आपके भवन से प्रेम करने के लिए सहायता உம்முடைய कीजिए। ஆலயத்தை நேசிக்க கிருபை தாயே. आपके भवन से स्नेह करने के लिए सहायता कीजिए। தாவீதை போல உம்முடைய ஆலயத்திலே நான் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். दाऊद के समान आपके भवन से मुझे स्नेह करना है। கர்த்தருடைய ஆலயத்தை நான் நேசிக்கிறேன். यहोवा के भवन से मुझे स्नेह करना है। எருசலேமை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि यरूशलेम से स्नेह करने वाले सुखी रहेंगे। ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் மீது எனக்கு ஒரு வாஞ்சை हे தாயே. प्रभु जी, आपके भवन के प्रति मुझे स्नेह दीजिए। வாய் திறந்து கேளுங்க. अपना मुंह खोल कर मांगिए। கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். परमेश्वर आपको अनुग्रह देगा। கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். परमेश्वर आपको अनुग्रह देगा। தேவ சமூகம் உங்களுக்கு வாஞ்சையாய் இருக்கட்டும். परमेश्वर का समूह ही आपके लिए स्नेह बनने दो। ஆண்டவரே, हे प्रभु, இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். अब के दिनों में मैं चाहता हूँ कि प्रार्थना करो। உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். आपके सम्मुख में भाट जोड़ना चाहता हूँ, ஆனால் என்னால் முடியவில்லை. फिर भी मुझसे होता नहीं है। என்னால் ஜெபிக்க முடியவில்லை. मुझसे प्रार्थना करना नहीं हो रहा உம்முடைய है। சமூகம் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. आपका सम्मुख मेरे लिए प्रिय नहीं हो है। உலகத்தில் விருப்பப்படுவதை பார்க்கிறேன். इस दुनिया में जो चाहत है, உம்முடைய சமூகம் எனக்கு விருப்பம் இருக்கிறது. आपका सम्मुख मेरे लिए नफरत हो रहा இன்றைக்கு है। என்னை விடுவீர். आज के दिन मुझे छुड़ाइए। உம்முடைய சமூகம் எனக்கு வாஞ்சையாய் இருக்கட்டும். आपका सम्मुख मेरे लिए स्नेह का कारण बनने दो। சுனமித்தியாவை போல सुनेमतियास के समान கர்த்தருடைய சமூக நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன் என்று நான் சொல்லலேன். परमेश्वर के समूह की छाया में मैं हर्षित होकर बैठ गई हूँ। தாவீதை போல दाऊद के समान। கர்த்தாவே, हे प्रभु, எப்பொழுது நான் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பேன். मैं कब आकर तुम्हारे चरणों में आकर खड़ा रहूंगा। இந்த ஒரு வாஞ்சை எனக்குள்ளே உண்டாகுது. एक हाफना मेरे अंदर होने दो। இந்த ஒரு ஏக்கம் எனக்குள்ளே உண்டாகுது. ये एक विचार मेरे अंदर होने दो। எல்லாரும் கர்த்தரிடத்திலே கேளுங்க. सब कोई प्रभु से मांगिए। கர்த்தர் உங்களுக்கு வாஞ்சை தருவார். परमेश्वर आपको हाफना देगा। கர்த்தர் ஒரு வாஞ்சை தருவார். परमेश्वर आपको अच्छा स्नेह देगा। கர்த்தருடைய வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை தருவார். परमेश्वर के वचन के प्रति स्नेह देगा। கர்த்தருடைய ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை परमेश्वर தருவார். के भवन पर स्नेह देगा। கர்த்தருடைய சமூகத்தின் மீது ஒரு வாஞ்சை परमेश्वर தருவார். के समूह पर स्नेह देगा। இப்படிப்பட்ட வாஞ்சைகள் உங்களுக்குள்ள இருக்கும்போது ऐसे स्नेह आपके अंदर होने के कारण கர்த்தர் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற எல்லா இக்கட்டுகளிலும் आपके जीवन में होने वाली सारी संकटों से, எல்லா இடுக்கண்களிலும் सारी विपत्तियों से, எல்லா நெருக்கத்திலும் सारी दबाव में से கர்த்தர் உங்களை விடுவிப்பார். परमेश्वर आपको छुड़ाएगा। கர்த்தர் உங்களை விடுவிப்பார். परमेश्वर आपको छुड़ाएगा। நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर को धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु। கடந்த 7 மாதம் நீர் எங்களை கண்ணின் கல்விழி போல பாதுகாத்தீர். परमेश्वर पिछला 7 महीने भर आपने आंखों की पुतली की नाई हमारी रक्षा किया। இந்த 8வது மாதத்திலேயும் इस 8वें महीने में भी உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். आपके सम्मुख में हम आए हैं प्रभु जी। உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளே. आपके सम्मुख की ओर देखने वाले हर एक को प्रभु जी आप स्मरण कीजिए। அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் वो मुझसे स्नेह किया है इसलिए நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீர். मैं उसको छुड़ाऊंगा करके आपने कहा है। உலகத்திலே பலவிதமான வியாதிகள், इस दुनिया में कई प्रकार की बीमारियां, அது நிமித்தமாய் வருமானம் இல்லாத ஒரு குறைவு, उसके कारण कमाई न होने की कमियां, பொருளாதாரத்திலே ஒரு நஷ்டம், वस्तुओं की रीति में नष्ट, பல விதங்கள்ல நெருக்கப்படுகிறார்கள். कई प्रकार से दबाए जा रहे हैं பல प्रभु जी। விதங்கள்ல ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். कई प्रकार से लोग दबाए जा रहे இந்த हैं। நாளிலே इन दिनों में உம்மிடத்தில் யார் யார் வாஞ்சியாய் இருக்கிறார்கள், जो कोई आपसे स्नेह करते हैं அவர்களுடைய எல்லா இடுக்கண்களையும் நீங்களாக்கி விடுவிப்பீராக. उनको सारे संकटों से विपत्तियों से छुड़ा दीजिए। அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. सारी विपत्तियों से उनको छुड़ा दीजिए। அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. उनकी सारी क्लेश से उनको छुड़ा दीजिए। பிள்ளைகளுடைய சமூகத்திலே परमेश्वर के लोग आपके सम्मुख में தாவீதை போல வாய் திறந்து சொல்லணும். दाऊद के समान अपना मुंह खोल कर बोले, நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருந்தேன். मैं यहोवा से स्नेह करता हूँ। கர்த்தர் என்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி விடுவித்தார். परमेश्वर मुझे सारे संकट से छुड़ाया है। நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருந்தேன். मैं यहोवा से स्नेह किया। கர்த்தர் என் எல்லா நெருக்கங்களையும் நீங்களாக்கி परमेश्वर मुझे सारे दबाव से दूर करके எனக்கு விசாலத்தை கட்டளையிட்டார். मुझे मेरे लिए बड़े विस्तार मार्ग दिया है। என்று சொல்லி உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். ऐसे गवाही बताने दो प्रभु। இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுவியும். आप हर एक बच्चों को छुड़ाइए। எந்தெந்த காரியங்களிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டுமோ, जिन जिन कारणों से छुटकारा चाहते हैं, அந்தந்த காரியத்தில் இருந்தெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை उन கட்டளையிட்டார். सभी बातों से परमेश्वर आप अपने बच्चों को छुटकारा दीजिए। உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். आप अपने बच्चों को आशीष कीजिए। வியாதியிலிருந்து விடுவியும். बीमारी से छुड़ाइए, வறுமையிலிருந்து விடுவியும். कंगालपन से छुड़ाइए, நெருக்கத்திலிருந்து விடுவியும்.
दबाव से छुड़ाइए, உலக மனுஷருடைய நெருக்கத்திலிருந்து விடுவியும். दुनिया के लोगों की मुक्ति से परमेश्वर आप दबाव से मुक्त कीजिए, எல்லாருக்கும் மத்தியிலையும் सबके बीच में। தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தின ஆண்டவர் दाऊद को आशीष करके उन्नति किया हुआ இந்த பிள்ளைகள் परमेश्वर, ஒவ்வொருவரையும் விடுவித்து आप हर एक को छुड़ाकर, நீ சொன்னி प्रभु जी आपने कहा அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கபடி நான் அவனை விடுவிப்பேன். वो मुझसे स्नेह किया है इसलिए मैं उसको छुड़ाऊंगा, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் वो मेरे नाम को जानता है इसलिए அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் मैं என்று उसे சொல்லி, ऊंचे स्थान पर रखूंगा। இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. आप हर एक बच्चों को இந்த छुड़ाइए, பிள்ளைகளை விடுவித்து आप अपने बच्चों को छुड़ाकर உயர்ந்த இடத்துல வைப்பீராக. ऊंचे स्थान पर रखिए। உங்களுடைய வார்த்தை அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறும். आपका वचन हर एक के जीवन में वैसा ही पूरा हो। உங்களுடைய நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும். अच्छे नाम को महिमा कीजिए। இதை தாழ்த்துடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।